ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க தீபாவளி ஸ்பெஷலாக செட்டிநாடு ஸ்டைல் அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதிரசம் செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. அதிரசம் நிறைய பேர் அதிரசம் இன்னுமே ஒரு கஷ்டமான ரெசிபின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த அதிரசம் ரெசிபி செய்கிறது ரொம்ப சுலபமான முறையில் எப்படி சூப்பராக செய்யலான்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 20 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி சூப்பர் டேஸ்டியான அதிரசம் ரெசிபி நீங்களும் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த 20 ஸ்டெப்ஸையும் 1 by 1 அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் அதிரசம் ரெசிபி ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நிறைய தடவை ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதிரசம் ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் ஒரு சூப்பர் சாஃப்டாக டேஸ்டியாக வரல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த தடவை தீபாவளிக்கு நான் செஞ்சுருக்கிற அதிரசம் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக உதிரியாக இருக்குது. வெளியில் அந்த அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பர் சாஃப்டான அதிரசம் செய்ய வரும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா. அரிசி அதிரசத்துக்கு நம்ம சூஸ் பண்ணுற அரிசி பச்சரிசி, மாவு பச்சரிசியாக இருக்கணும். மாவு பச்சரிசி அப்படிங்கிறது நல்ல குண்டாக நல்ல பிரைட்டாக நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். சாப்பாட்டு பச்சரிசி பார்த்திங்கன்னா மெல்லிஸாக சின்னதாக இருக்கும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. மாவு பச்சரிசி யூஸ் பண்ணால் தான் நமக்கு மாவு வந்து நல்ல கணிசமாக கிடைக்கும், நம்ம செய்கிற இந்த பலகாரங்களும் நல்லா வரும். நீங்கள் கடையில் வாங்கும்போது மாவு பச்சரிசி இல்லைன்னா பலகார பச்சரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிரசத்துக்கு சூஸ் பண்ணுற வெல்லம் வந்து இந்த மாதிரி மண்டை வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து மண்டை வெல்லம் இல்லைன்னா பாகு வெல்லம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வெல்லம் இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் இருந்ததுன்னா நமக்கு அதிரசம் நல்ல ஒரு சூப்பரான கலர்லேயும் வரும். அச்சு வெல்லம்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதிரசத்துக்கு அது நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி மண்டை வெல்லம் டார்க் கலரில் இந்த பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் எடுத்து நீங்கள் கையில் மசிச்சாலே நல்லா சாஃப்டாக உங்களுக்கு மசியும். இதுதான் வந்து பாகு வெல்லம். இந்த மாதிரி பாகு வெல்லம் தான் நம்ம அதிரசத்துக்கு யூஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் வந்து ஏலக்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயாக புது ஏலக்காயாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதிரசத்துக்கு நல்ல வாசனை நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 4 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன், நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற அரிசியோடைய அளவுக்கு. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை அளந்து எடுத்துக்கலாம். எல்லார் வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண டம்ளர்லேயே நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன், அப்போ எல்லாருக்குமே அது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து 1 டம்ளர் கிடையாது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். இப்போ இதை இப்படி நீங்கள் ஃப்ளாட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டம்ளரில் இப்படி மட்டமாக தான் இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடாது. இதில் இன்னும் ஒரு 2 கைப்பிடி அரிசி நீங்கள் மேலே போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோபுரமாக வரும். கீழேயும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸஸாக விழுகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அளந்து நீங்கள் இதை வந்து 1 டம்ளர் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் அளந்து 8 டம்ளர் அரிசி நான் இன்றைக்கி அதிரசம் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 டம்ளர் அப்படிங்கிறது இந்த மாதிரி நல்ல கோபுரமாக கொஞ்சம் தாராளமாக அளக்கணும். இப்போ இது வந்து 2 டம்ளர் நம்ம அளந்து சேர்த்துருக்கோம். இப்போ இது 3, இப்போ இது 4வது டம்ளர் அரிசி நம்ம அளந்துருக்கோம். இப்போ இது 5, 6, 7, இப்போ இது 8. நான் சொன்ன மாதிரி அளந்து 8 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த அரிசியை நல்லா 2 தடவை 3 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதிகபட்சமாக நீங்கள் 3 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னென்னா, வெல்லத்தை அளந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாகு வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா பெருசாக இருந்ததுன்னா அளவு முன்ன பின்ன வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அளந்துக்கலாம். அரிசி எடுத்து அதே டம்ளரில் வெல்லம் அளந்துக்கோங்க. நம்ம 8 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். 8 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் வெல்லம் சேர்க்கணும். ஆனால் 8 டம்ளர் வெல்லம் அப்படிங்கிறது அந்த 1 டம்ளர் அப்படிங்கிறது நல்லா ஃபுல்லாக இருக்கக்கூடாது.
முக்காலை விட ஜாஸ்தியாக இருக்கணும். 3/4 டம்ளரை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் 1 டம்ளர் எடுக்கக்கூடாது. 1 டம்ளர் எடுத்தால் ரொம்ப வெல்லம் ஜாஸ்தியாகி நமக்கு எண்ணெயில் போட்டோடனே அதிரசம் வந்து பிரிஞ்சு போயிடும். வெல்லத்தோட அளவு ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரிஞ்சு போயிடும். இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு அளக்கும் போதே தெரியும், வெல்லத்தை வந்து அழுத்தி அளக்கக்கூடாது. அழுத்தி அழுத்தி அளந்திங்கன்னா அந்த டம்ளரில் போடும்போது அப்படி சும்மா மேலாப்பில் போட்டால் போதும். அழுத்தி அழுத்தி அளந்திங்கன்னா வெல்லத்தோட அளவு திரும்ப ஜாஸ்தியாகிடும். ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதிரசம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, முழுசாக 1 டம்ளர் எடுக்கக்கூடாது, அழுத்தி அழுத்தியும் அளக்கக்கூடாது. அப்படியே மேலாப்பில் போட்டு அளந்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு இந்த மாதிரி 3/4 டம்ளரை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் முழுசாக 1 டம்ளர் போடக்கூடாது. இந்த மாதிரி அளவில் நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கீங்களோ அத்தனை டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 8 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 8 டம்ளர் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அளந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 10 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 10 டம்ளர் வெல்லம் சேர்க்கணும். ஆனால் அந்த 10 டம்ளரும் நான் சொன்ன மாதிரி அழுத்தி அளக்கக்கூடாது, நல்லா முழுசாக அளக்கக்கூடாது. மேலாப்பில் அளந்து 3/4 டம்ளரை விட அதிகமாக இருக்கணும், 1 டம்ளருக்கு கம்மியாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அளவில் நான் வந்து 8 டம்ளர் அளந்து சேர்த்துருக்கேன். வெல்லத்தை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அளந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அழுத்தம் கொடுக்காதீங்க. அழுத்தி அளந்திங்கன்னா வெல்லம் வந்து ஜாஸ்தியாக போயிடும். இப்போ அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வடிச்சிட்டு இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம வந்து காய வச்சுக்கணும். காய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிலில் கொண்டு போய் காய வச்சிடாதீங்க. அதிரசத்துக்கு வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலாக காய வைக்கணும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நிழலில் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து அதில் நம்ம இந்த ஊற வச்சுருந்த அரிசியை இந்த மாதிரி பரவலாக போட்டு காய வைக்கணும். நீங்கள் காய வைக்கிற இடத்துல ஃபேன் ஓடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபேன் காற்றுலையோ இல்லை வெயில்லையோ காய வைக்கக்கூடாது. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நேரம் இந்த அரிசியை காய வைக்கணும் அப்படிங்கிறது. ஒரு அரை மணி நேரம், கரெக்டாக அரை மணி நேரம் காய்ஞ்சால் போதும். இடையில இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விடுங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை மட்டும் அந்த துணி வந்து உறிஞ்சிக்கும். நமக்கு அந்த அரிசியில் நல்லா ஈரம் இருக்கணும். ஈர அரிசி மாவில் தான் நம்ம அதிரசம் ரெடி பண்ண போகிறோம். அதனால் அரை மணி நேரம் மட்டும் காய வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வெல்லம்லாம் அளந்த அதே டம்ளரில் தண்ணியோடைய அளவு நான் சொல்கிறேன். தண்ணியை அளந்து நம்ம அளந்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 8 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவுக்கு தண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முழுசாக அளந்து சேர்த்துக்கோங்க. 8 டம்ளர் அரிசினா அதில் பாதி 4 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அரிசி எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். 10 டம்ளர் அரிசி எடுத்தால் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணியை நான் அளந்து இந்த வெல்லத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? இப்போ நம்ம இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்க போகிறோம். பாகு வைக்கல, முதல்ல கரைக்க மட்டும்தான் போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் மண், தூசி அது மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அடுப்பில் இந்த வெல்லத்தை எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சூடு வர காய்ச்சி கரைச்சிக்கோங்க. பாகு நம்ம அப்புறமா தான் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா பாகு ரெடியான உடனே அதில் சேர்க்குறதுக்கு நம்மக்கிட்ட மாவு இருக்கணும். நம்ம இப்போ தான் அரிசியை காய வச்சுருக்கோம் இல்லையா, அரிசியை மாவாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பாகு வைக்கணும். அதனால் இப்போ நம்ம வந்து பாகு ரெடி பண்ணல, நம்ம வெல்லத்தை கரைக்க மட்டும்தான் போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, அதிரசம் மாவு ரெடி பண்ணுறதுக்கான அந்த பாத்திரம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று, அடி கனமான பாத்திரம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு கிளறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் அதிரசம் மாவு ரெடி பண்ண போகிறேன். அதனால் இந்த பாத்திரத்தில் நம்ம டைரெக்டாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை நம்ம இது மாதிரி வடிகட்டிக்கலாம். இப்போது நமக்கு வெல்லப்பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம காய வச்சுருக்கிற அரிசியை நம்ம மாவாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஈர அரிசியில் தான் நம்ம மாவு அரைக்கணும். அந்த துணி வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை மட்டும்தான் உறிஞ்சணும். அரை மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி அரிசிலேருந்து சுத்தமாக ஈரமே இல்லாத மாதிரி காய வச்சிடாதீங்க. இப்படி நீங்கள் தொட்டிங்கன்னா கையில் ஒட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த ஈர அரிசியில் தான் நம்ம அதிரசம் மாவு ரெடி பண்ணணும். இப்போ அதிரசம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 கைப்பிடி அளவுக்கு இந்த ஊற வச்ச இந்த ஈர அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்கு நம்ம ஏலக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பேட்ச் அரைக்கும் போதும் 2 ஏலக்காயை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்ல நைஸான பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடணும்.
முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆனால் அரைச்ச பிறகு இதை வந்து சலிக்காதீங்க. கட்டாயம் சலிச்சிட்டா உங்களுக்கு ரொம்ப நைஸான மாவாயிடும். ரொம்ப ரொம்ப நைஸ் பவுடராக இருக்குது உங்களோட அதிரசத்துக்கு நீங்கள் போடுற அந்த அரிசி மாவு ரொம்ப ரொம்ப நைஸ் பவுடராக சலிச்சிட்டு போட்டிங்கன்னா அதிரசம் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்காது. ஒரு மாதிரி களியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதிரசம் நல்ல சாஃப்டாக, அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாக நீங்கள் அப்படியே அதை பிக்கும் போதே உதிரும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அந்த மாதிரி உதிரியான பதத்தில் வேணும் அப்படின்னா கட்டாயமாக சலிக்கக்கூடாது. அதுக்காக இதை குருணையாக அரைக்கணும்னு நான் சொல்லலை. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்ச மாவை இந்த மாதிரி நல்ல ஒரு உயரமான ஒடுக்கமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். அரைச்ச மாவை நீங்கள் ஒரு பரவலான பாத்திரத்துலையோ ஒரு பிளேட்லேயோ ஒரு தாம்பாளம் மாதிரி போட்டு கொட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த மாவில் அந்த ஈரம் காஞ்சிடும். காய விடக்கூடாது. அந்த ஈரத்தை வந்து நம்ம மாவு ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த மாவு வந்து ஈரமாக தான் இருக்கணும். அதிரச மாவு ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த அரிசி மாவில் ஈரம் காயாமல் பார்த்துக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு ஒடுக்கமான பாத்திரத்தில் போட்டு அதை வந்து மூடி வச்சுடுங்க. ஒவ்வொரு தடவையும் மாவை அரைச்சி இதில் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பேட்சாக அரிசி எடுத்து 2 ஏலக்காயும் வாசனைக்காக சேர்த்து நான் சொன்ன மாதிரி நல்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ உங்கள் மிக்சியில் அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் சலிச்சிடாதீங்க, சலிக்க தேவை இல்லை. இப்போது இந்த அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நம்ம இந்த ஒடுக்கமான பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுடுங்க. மாவை போட்டு நல்லா இப்படி சுற்றி அழுத்தி விடும்போது உங்களுக்கு அந்த மாவு கொஞ்சம் நேரத்துக்கு காஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இதை மூடி வச்சுடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா அரிசியையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தமாக எல்லா மாவையும் அரைச்சிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் அரைச்சி நான் ரெடி பண்ணிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், நம்ம அதிரசத்துக்கு பாகு வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. குறைஞ்சது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் கொதித்த பிறகு தான் பாகு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பாகு நமக்கு ரெடி ஆகும். பாகு பதம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் விரலால் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அந்த பாகு வந்து உங்கள் கையில் அப்படியே தட்டுப்படணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான பாகு வரணும். ரொம்ப ஹார்டாக வச்சிடக்கூடாது. பாகு பதம் ரொம்ப முருகி போயிடுச்சுன்னா நமக்கு அதிரசம் வந்து கல் மாதிரி ஹார்டாயிடும், சாஃப்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகு பதம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கரையாமல் இருக்குது பாருங்கள். நான் ஒரு சில்வர் கிண்ணத்துலேயும் உங்களுக்கு தண்ணியில் விட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இதை விட நீங்கள் கையில் வந்து எடுத்து அப்படியே பாகை வந்து உருட்ட வரணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கடலை மிட்டாய் பதம் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஹார்டாக போயிடும். பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த பாகை வந்து தண்ணியில் இப்படி எங்கிட்டு நகர்த்தினாலும் உங்களை விரலால் அதை நகர்த்த வரணும். அடியில் அப்படி கரையாமல் செட்டில் ஆகியிருக்கு பாருங்கள், நல்லா டார்க் கலரில். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்தோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இந்த பதம் வந்த உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஈர அரிசி மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகில் சேர்த்து கிளறணும். பாகில் சேர்த்து கிளறணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணல, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாகு பதம் வந்த பிறகு அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே அடுப்புலேருந்து கீழே வச்சுட்டு அதில் இந்த மாவை சேர்த்து கிளறுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாவை ஒரு பரவலான பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த பாகு பதம் ரெடியான உடனேயே அந்த பாகை எடுத்து அந்த மாவில் ஊற்றி கிளறுவாங்க. அந்த மாதிரி மெத்தடை விட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை பாகு பதம் வந்த பிறகு டோட்டலாக எவ்வளோ ஃபைனலாக முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுடுங்க. ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈர அரிசி மாவை இந்த பாகில் சேர்த்து கலந்துக்கிட்டே வரணும். இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி கலக்கும் போது சின்ன சின்னதாக கட்டிகள் வர்ற மாதிரி தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எல்லாமே அந்த பாகில் வெந்து உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி செய்யும்போது இந்த ஈர அரிசி மாவை நம்மளுடைய இந்த பாகு நல்லா இழுத்து நல்லா வேக ஆரம்பிக்கும். வெந்து மாவு நல்லா திக்காகிக்கிட்டே வரும். இந்த மெத்தடில் செய்யும்போது அந்த அதிரசம் மாவு வந்து ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இன்னொன்று, மாவு வந்து இதில் நல்லா வெந்துடும். மாவு வந்து அந்த பாகுலையே வேகணும். அந்த மாதிரி வேகும் போது நம்ம அதிரசத்துடைய டேஸ்ட்டும் அந்த பக்குவமும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிட்டே வாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பச்சரிசி வந்து மாவு கொஞ்சம் கணிசம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் இப்படி கலந்துக்கிட்டே வரும்போது ரொம்ப கெட்டிப்பட்டு வந்துருச்சு, ரொம்ப திக்காகி வந்துருச்சு அப்படின்னா, இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்த பிறகும் கூட உங்கள்கிட்ட அதிகமான அளவில் கையில் கொஞ்சம் மாவு இருக்குது அப்படின்னா அந்த மாவை மட்டும் இல்லை சேர்க்காமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாவை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும்.
இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையுமே சேர்த்துட்டேன். மேக்ஸிமம் நான் சொன்ன அளவில் அரிசியும் உங்களுக்கு வெல்லமும் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அரிசி வந்து ஜாஸ்தி வராது. ஒரு வேளை வந்தால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி லூஸாக இருக்குது. எல்லா மாவையுமே சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் இது டைட்டாக வரணும், இது கெட்டியாக அதிரசம் தட்டுற மாதிரி வரணும் இப்போவே அப்படின்னு நினச்சி ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிளற வேண்டாம். நீங்கள் மாவை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சிட்டிங்கனாலே நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே நம்ம மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். நம்ம அதிரசம் மாவு கிண்டுன அதே பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்துடைய சூட்டுக்கு அந்த வெல்லம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போய் நம்மளுடைய அதிரசம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கையோட வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போது நீங்கள் மாற்றும் போது பார்த்துருப்பீங்க பாருங்கள், மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இருக நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். ஏன்னா வெல்லமும் இறுகக்கூடியது. ஆறின பிறகு நல்லா இறுக்கம் கொடுக்கும். நம்மளுடைய ஈர அரிசி மாவும் நல்லா ஆறின பிறகு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆறினவுடனே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுடைய அதிரச மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு நிமிஷம் தான் ஆற வச்சோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு நினச்சி ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சு கலந்துட்டு இருக்காதீங்க. அதிரசம் ஹார்டாக போயிடும். பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆறின உடனேயே நம்மளுடைய மாவு இந்த மாதிரி நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா அதிரசம் தட்டுற மாதிரியான ஒரு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். மாவு இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு அதிரசம் ரொம்ப சூப்பராக வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னொன்று நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி மாவு எடுத்து தட்டுனீங்கன்னா அதிரசம் மாதிரி உங்களுக்கு தட்ட வரும். இன்னொன்று நீங்கள் இந்த மாதிரி கையில் உருட்டிட்டு நம்ம கை முறுக்கெல்லாம் சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சுற்றி பாருங்கள். அந்த மாதிரி அந்த மாவை நல்லா ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி சுத்த வரணும். இந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு மாவுடைய பதம் நல்லா கரெக்டாக பக்குவமாக நீங்கள் மாவு ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய அதிரசம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு சுத்த வரணும். ஒரு நிமிஷம், இன்னும் மாவு வெதுவெதுப்பான சூடு இருக்குது. ஒரு நிமிஷம் ஆறின உடனே இந்த மாதிரி வந்துருச்சுன்னா சூப்பராக வரும் அதிரசம். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இதை நல்லா ஆறின பிறகு மூடி வைக்கணும். ஆறின பிறகும் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு தான் நீங்கள் சுற்றிலும் கவர் பண்ணி வைக்கணும். இதை வந்து கிச்சனு காத்தோட்டமே இல்லாத மாதிரி மூடி போட்டு மூடக்கூடாது. நல்லா ஆறின பிறகு தான் மூடணும். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு காத்தோட்டம் இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கணும். ஒரு நாள் அல்லது 2 நாள் கழித்து நம்ம அதிரசம் ரெடி பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? அடுத்த ஸ்டெப் வந்து அடுத்த நாள் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நாள் கழித்து தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த மாவை காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஊற்றி வச்ச மாவு ஊற்றும் போது எவ்வளவு தூரம் உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள், நல்ல திக்காகி வந்திருக்கு. ஒரு நாள் குறைஞ்சது ஒரு நாள் செஞ்சு அதிரசம், ஒரு நாள் கழித்து அதிரசம் செய்யுங்க. அதிகபட்சம் 2-3 நாள் மாவை வச்சுருந்து கூட செய்யலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் முதல் நாள் நேற்று மத்தியானம் நான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு நான் அதிரசம் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதுலேருந்து ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துகிட்டு நல்லா கையில் உருட்டினீங்கன்னா உங்கள் கையுடைய சூட்டுக்கு மாவு லேசாக இலக்கம் கொடுத்து வரும். அப்புறம் நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி அதிரசமாக தட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி வாழை இலையில தட்டிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பால் கவர், எண்ணெய் கவர்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கணத்தில் நீங்கள் மாவு அதிரசத்துக்கு தட்டிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப மெல்லிசாகவும் தட்டிடாதீங்க, சப்பாத்திக்கெலாம் தேய்க்கிற மாதிரி. ரொம்ப கனமாகவும் இருக்க வேண்டாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, எண்ணெயுடைய சூடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எண்ணெயை காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அதிரசம் செய்கிறதுக்கு செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அதிரசம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆகிடணும். புகை வர அளவுக்கு இல்லை, ஆனால் நல்ல ஹீட்டான பிறகு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அதிரசத்தை போடுங்க. ஏன்னா அதிரசம் போடும்போது எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. அதே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு கலர் மாறி வந்துடும். அதிரசம் சேர்த்துட்டு நல்ல சிம்மில் மாற்றிடணும். எண்ணெய் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடு வந்த பிறகு டோட்டலாக சிம்மில் வச்சுடுங்க. நீங்கள் எல்லா அதிரசமும் தட்டி போட்டு எடுக்கிற வரைக்கும் அடுப்பு வந்து அந்த சிம்மிலே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் மாற்றாதீங்க. ஏன்னா டக்குன்னு கலர் மாறிடும். உங்களுக்கு அதிரசம் வந்து ரொம்ப டார்க்காக கருகின மாதிரி ஆகிடும். இப்போ அதிரசத்தை எண்ணெயில் போட்டுட்டு இப்படி லேசாக மேலே வந்து எண்ணெயை தெளித்த மாதிரி இப்படி தெளித்து விட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பரான அதிரசத்துடைய கலர் கிடச்சிடும்.
அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அதிரசத்தை எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அந்த அதிரசத்தில் அதிகமாக இருக்கிற எண்ணெய் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதிரசம் ஒரு சூப்பரான ஷேப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னொரு அதிரசமும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயில் போட்டுட்டு லேசாக இது மேலே அப்படி எண்ணெயை லைட்டாக தெளித்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுவே புஷ்ஷுன்னு பூரி மாதிரி உங்களுக்கு எலும்பி வரும். வந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு அதிரசம் வெந்துடும். அதிரசத்தில் நம்ம மாவு ஏற்கனவே வெந்தது தான். நமக்கு அந்த அதிரசத்தோடைய கலர் கிடைக்கணும், அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக வரணும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். நல்ல ஒரு சூப்பரான கலர் வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 தடவை 2 பக்கமும் திருப்பி விட்டிங்கன்னா சூப்பரான கலர் வந்துடும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுங்க. அது கொஞ்சம் ரிஸ்க்கு. நீங்கள் எண்ணெய் சட்டி மேலேயே வச்சு அதை செய்யணும், கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா எனக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் இப்படி தான் செய்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சூப்பரான அதிரசத்தோடைய ஷேப் கிடச்சிரும். எக்ஸஸாக இருக்க ஆயிலும் ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக இந்த ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அதிரசம் ரெடியான பிறகு இந்த மாதிரி வரிசையாக ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுடுங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு கண்டிப்பாக ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போது வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும் போதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே அடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வேர்வை தண்ணி விட்டுரும். அதனால் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு சுத்தமாக கூல் டவுன் ஆன பிறகு அதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய சின்ன விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதையுமே மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் செய்யுங்க. இந்த தடவை டேஸ்டியான அதிரசம் தீபாவளிக்கு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.